நீங்க எப்படி பண்றீங்க? உனக்கு பேசுற யோகியதை இல்ல, பேசாத. நான் உண்மையை சொல்லும்போது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? உண்மை, நீ சொல்றது உண்மையான உண்மையா இல்ல பொய்யான உண்மையான்னு எனக்கு தெரியும்டி. எல்லாம் பொய். உனக்கு வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு, நல்ல மனசுள்ள ஆம்பளைங்களும் இருக்காங்க. நீ நினைச்சா இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாம். பரணி, வாமா பாத்து. எவ்வளவு நாள் யோசிச்சு, எவ்வளவு நாள் பிளான் பண்ணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு ரகசியமா 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நான் காய் நகர்த்திருப்பேன். ஒரு 2 நிமிஷம் பேசி அவனை சரி பண்ணிட்டாளே. இனிமே சாம பேத தானத்துக்கு வழியே இல்லை. தண்டம் அதிரடியா அடிச்சுதான் அழைக்கணும். அண்ணி உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. நீங்களா? வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன இந்து, இவங்கள பார்த்து யாருன்னு சொல்லிட்ட? இவரை தெரியல உனக்கு? இவரு நம்ம ஊரு வாத்தியாரு, அவரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரு, அவரு ஒன்றியம். என்னம்மா உனக்கு அடையாளம் தெரியலையா? சாரி அண்ணி, எல்லாரையும் பார்த்திருக்கேன், ஆனா வாத்தியார மட்டும்தான் தெரியும். மத்தவங்களெல்லாம் அடையாளம் தெரியல, மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, குடும்பம் வீடுன்னு குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டினா முக்கியமான ஆளுங்களை எல்லாம் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்துட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? தப்பு என் மேலதாங்க. இப்பதானே 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படியே விட்டுட்டேன். அது எப்படிமா, எலெக்ஷன் வருது இல்ல, இந்த தடவை பாப்பாவை எலெக்ஷன்ல நிறுத்திட வேண்டியதானே? ஐயோ, எனக்கு அந்த ஆசைலாம் இல்லைங்க. தம்பி என்ன சொல்றாரு? இல்ல, அவனுக்கு அரசியல் எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அப்போ ஒத்தக்கை ஆறுமுகத்தை எடுத்து யாரும் இந்த தடவை போட்டி போடுற மாதிரி இல்லையா? அப்படியே விட்டுட முடியுமா? இவனுக்கெல்லாம் அது புரியாது, நான் அப்புறமா சொல்லி புரிய வச்சுக்கிறேன். பரம்பரையா எங்க குடும்பத்து ஆளுங்க தான் இந்த ஊர் எம்எல்ஏவா இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த மரியாதைய அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துட முடியுமா என்ன? அண்ணி, இந்து, அத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இவங்க எதுக்கு வந்திருக்காங்கங்கறத தெரிஞ்சுக்குவோம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நானும் வந்த விஷயத்த மறந்துட்டேன். அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம். ஓ, நீங்க எல்லாரும் வந்து முன்னால இருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நடத்திட்டா போச்சு. தாம்பூலத்தை கொடுமா. அங்க கொடுங்க. அவசியம் வந்துடணுமா? அவசியமா வந்துடும். ரொம்ப சந்தோஷமா. இந்து, இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் காஃபி போட்டு கொண்டு வா. சரி அண்ணி. போற இடத்துல எல்லாம் காஃபி டீன்னு குடிச்சு வயிறு முட்டிக்கிட்டு இருக்குதுமா. எப்படியும் பொண்ணு மாப்பிளைக்கு இந்த வீட்டுல விருந்து வைக்க போறீங்கல்ல, அப்ப வந்து கழுத்து வரைக்கும் சாப்பிடுறோம். ஆமாமா, இன்னும் நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகணும். நாங்க வரோமா? சரி, வரோமா. பொண்ணு மாப்பிளை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு போகணும். வரமா, கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. வாங்க. அம்மா, தேர்தல் மேட்டர் மறந்துடாதீங்க. சரி சரி, பாத்துக்கலாம். வரமா. இன்னும் சாரிமா, நீங்க வெளியில போயிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள உன்கிட்ட தாம்பூல தட்டை கொடுக்க சொல்லிட்டேன். கூட நான் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடுறேன். பரவாயில்ல அண்ணி, நானே உள்ள போய் வச்சுட்டு வந்துடுறேன். பாத்தியா, அவன் கோச்சுக்கிறான் பாரு. அத கூட என்கிட்ட. மீனாட்சி, வரேம்மா. இத கொண்டு போய் உள்ள வைங்க. சரி, நாங்க வரோம் அண்ணி. போயிட்டு வாங்க. இந்து, உட்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்ககிட்ட சொன்னேன், எங்க 2 பேருக்கும் நடுவுல நீ வராத. புரியுதா இல்லையா? என்ன ஒரு டிரைவரா கூட மதிக்க மாட்டியா இந்து? கொஞ்ச நாள் இந்த வீட்ல இருக்க உன்னை அலோ பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. என் புருஷன் கூட நான் பைக்ல போய்க்கிறேன். என்னங்க, பைக்ல போலாம்ல? வாங்க. இந்து, இந்து. அண்ணி, ஏமா
இந்த வெயில்ல இப்படி பைக்ல போகணுமா? கார்ல போயிட்டு வரலாம்ல? பரவாயில்ல அண்ணி, நாங்க பைக்லயே போறோம். சரி, கொஞ்சம் பத்திரமா போயிட்டு பொழுதோட வீட்டுக்கு வந்துருங்க. ஏன் அண்ணி? இல்லம்மா, இங்க எலெக்ஷன் வர நேரம். அதுவும் இல்லாம வரப்போற தேர்தல்ல நான் உன்னை நிக்க வைக்கலான்னு இருக்கேன். ஊரெல்லாம் வேற சொல்லி வச்சிருக்கேன். ஐயோ அண்ணி, இது எப்படியும் நம்ம எதிராளி அந்த ஒத்தக்கை என் காதுக்கு போயிருக்குமா? அவன் எப்பன்னு காத்துக்கிட்டு இருப்பான். அவனால நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. அண்ணி, இந்த தேர்தல் நிக்கிற ஐடியாலாம் எதுவும் இல்ல அண்ணி. அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க. வரேன் அண்ணி. ஒரு செகண்ட் லேட் பண்ணிருந்தேன்னா நீ பத்தி எரிஞ்சிருப்ப. அப்புறம் எங்க இருந்து நீ ஆசைப்படுற மாதிரி என்ன பழி வாங்குறது? நான் லைட்டரை தட்டி விட்டு போய் எதுக்குன்னு புரியாம உனக்கு வந்த கோவம் தான் என் மேல இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. மாமா, லக்ஷ்மி அக்கா இப்பதான் இப்படி போனாங்க. நான் தேடுறேன்னு சொன்னியா? இல்ல, நல்ல வேளை, நான் தேடுறேன்னு சொல்லியிருந்தா என் கண்ணில் படாம போயிருப்பா. நான் பாக்குறேன். மாமா, என்ன? லக்ஷ்மி அக்கா நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு நான் செத்துருப்பேன். கேஸ் லீக் ஆனது தெரியாம ஸ்டவ்வை பத்த வைக்க போயிட்டேன். சரியான நேரத்துல வந்து தடுத்துட்டாங்க. உடனே அவன் நல்லவன் நம்பிட்டீங்களோ? கிச்சன் பக்கத்துல அவளும் இருந்திருக்கா. நீ பத்த வச்சா அவ கூட செத்து இருப்பா. அதனாலதான் தடுத்திருப்பா. உனக்கு மட்டும் ஏதாவது நடக்கும்னா பேசாம போயிருப்பா. ச்சே. அம்மா, நீங்க என்னமோ அவங்கள கிழக்கும் மேற்குமா பிரிச்சு போடலான்னு பிளான் பண்றீங்க. அவ என்னடானா இரும்பு துண்டை காந்தம் கவுற மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு போறா. ம், போகட்டும். 10 நாளைக்குள்ள நாங்களும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகணும். சரி, அப்போ உங்களை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக இந்த நடிப்பை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ண போறீங்களா? ஆமா. இந்த பதிலுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. அம்மா, இப்ப நாங்க என்னம்மா பண்ணணும்? ம், நான் சொல்ற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் பேசாம செஞ்சா போதும். ம். உள்ளுக்குள்ள ஒரு பிளான் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. ஒண்ணு, இவளே அவன் வாழ்க்கையிலிருந்து தலை தெறிக்க ஓடுவான். இல்ல என் தம்பி அவளை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுவான். அது எப்படி? இருக்கே, ஒத்தக்கை ஆறுமுகம் இருக்கான், தேர்தல் இருக்கு. இந்த தடவை அவ தப்பிக்கவே முடியாது. அம்மா, ஒவ்வொரு தடவையும் நீங்க இதைத்தான் சொல்றீங்க. நான் தயங்குறதுக்கும் தாமதிக்கிறதுக்கும் நிறைய காரணம் இருக்கு. என் மேல திருவுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டா உங்க 2 பேரையும் கொன்னுடு. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க நீங்க 2 பேரும் மட்டும்தான். நாங்க ஏம்மா வாயை திறக்க போறோம்? குட். அப்ப என் தம்பிக்கும் சந்தேகம் வராது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவம் என் தம்பி, பழி ஒத்தக்கை ஆறுமுகம். அம்மா, நீங்க ஏதோ பெருசா யோசிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா அம்மா,
யாரும்மா அந்த ஒத்தக்கை யாருமுகம்? அவனுக்கேமா அந்த பேர் வந்துச்சு? எல்லார் மாதிரியும் அவனுக்கும் 2 கை தான் இருந்துச்சு. ஒரு பிரச்சனையில அவனுக்கு ஒரு கை போயிடுச்சு. யாராலம்மா? என்னாலதான். கோவத்துல கைய வெட்டிட்டேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நாங்க செஞ்சிடறோம்மா. குட். இதுதான் நான் எதிர்பார்த்தது. போ, கையில இருக்கிற தட்டை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வேலையை பாரு. வாடா. சக்தி, சக்தி, காஃபி சூடா இருக்கு. துண்டு, சோப்பு, டவல் எல்லாம் ரெடி. 9 மணிக்கு நீங்க ஃபேக்டரிக்கு போகணும். தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு வீணா வேலையை கெடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல என்னால நிம்மதியா தூங்க கூட முடிய மாட்டேங்குது. சூடு ஆறதுக்குள்ள காஃபியை குடிங்க. என்ன யோசிக்கிறீங்க? காஃபில விஷம்லாம் எதுவும் இல்ல. நீங்க வேணா குடிச்சிட்டு பாதி வைங்க, மீதியை குடிச்சு நிரூபிக்கிறேன். காலையிலேயே எந்த இம்சா போன் பண்ணதுன்னு தெரியலையே. அடிக்கிறது என் போன். அந்த இம்சை எங்க அப்பா தான். சொல்லுங்கப்பா. நீதாம்மா சொல்லணும். என்னப்பா சொல்லணும்? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட என்னம்மா கேட்பாங்க? எனக்கு என் பேர குழந்தைய பாக்குறதுக்கு ஆசையா இருக்காதம்மா. அப்பா. என்னம்மா இழுக்கிற? என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. குழந்தை விஷயம்லாம் நம்ம கையிலயா இருக்கு. அது வரும்போது வரும்பா. உங்களுக்கு என்னம்மா இந்த வயசுல இப்படிதான் பேசுவீங்க? சரி, மாப்பிள்ளை கிட்ட போன கூட நான் பேசணும். என்னப்பா? மாப்பிள்ளை கிட்ட போன கூடன்னு சொன்னம்மா. அது அப்பா அவரு காலையிலே தோட்டத்துக்கு போயிட்டாருப்பா. சரிம்மா, அப்புறமா நான் அவர்கிட்ட போன் பண்ணி பேசிக்கிறேன். நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேப்பா. ஒரு தடவை மாப்பிள்ளையோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போம்மா. எங்கப்பா முடியுது? அவரு எப்பவும் பிஸியா இருக்காரு. காலையில வீட்டை விட்டு போனா வரத்துக்கு நைட் ஆயிடும்பா. இப்படியே இருந்தா எப்படிம்மா? சொந்த பந்தம்னு ஒரு 4 பேர் வேணாமா? மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் நீ தான் எடுத்து சொல்லணும். சொல்றேன்ப்பா. அப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவருக்கு நிறைய வேலை இருக்கும். சரிம்மா, நீயே நான் விசாரிச்சேன்னு சொல்லிடு. சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. சரிப்பா. வச்சிருமாமா? சரிப்பா. அப்பா உங்களை கேட்டாரு. நீங்க தோட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு போய் சொல்லிட்டேன். ஃபோன் உங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். என்னையே உங்களுக்கு பிடிக்கல. அவர்கிட்ட பேச எப்படி மனசு வரும்? உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா என்ன மட்டும் ஏன் பிடிக்காம போச்சுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் உங்களை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றேன். கடைசி வரைக்கும் மனசு மாறலன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் எனக்காக சிந்தினா எனக்கு சந்தோஷம். ஒரே அழுக்கா இருக்கு, கையோட தோச்சு போட்டுறேன்.
எங்க இருக்க? மேல வா. ஏய், எங்க இருக்க? என்ன விளையாடுறியா? கோவம் கண்ணை மறைக்கிறதுனால குரல் எந்த திசையில இருந்து வருதுன்னு தெரியாம குழம்பு போயிருக்கல. இங்க திரும்பி பாரு. என்ன முறைக்கிற? இவங்கள உனக்கு அடையாளம் தெரியலையா? அறிமுகப்படுத்தி வைக்கட்டுமா? மோகனாம்பாள், எத்தனை நாளா என்ன அணுவணுவா சித்திரவதை பண்ண செந்தில் வேலோட அம்மா. யாருக்காக நீ பழி வாங்கணும்னு ரத்த வெறி புடிச்சு எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அந்த மகாலட்சுமி. காதலுக்காக காதலிச்சவரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னையே மறைச்சுக்கிட்டு வாழ்ந்த அம்மா. அவங்க வயசுலயே நீ பிறந்தன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னோட கோரமான இன்னொரு முகம் உன் அம்மாவுக்கு கூட தெரியல. நான் சொன்னதை அவங்க நம்பல. அதனாலதான் உங்க 2 பேரையும் இங்க சந்திக்க வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். செந்தில், எவ்வளவு இருட்டான பாதையா இருந்தாலும் அதுக்கும் ஒரு முடிவு இருக்கு. நம்ம பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதுதான் முடிவுன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் சொன்னதெல்லாம் சரியான உங்க பையன் கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. இவ பேச்சு கட்டுக்கிட்டு எதுக்குமா இங்க வந்த? பாவிகளை மன்னிக்கிறதுக்கு நாம ஒண்ணும் ஜீசஸ் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான். அந்த ஆள் பண்ண தப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ உள்ள பூந்து குழப்பிடாத, வீட்டுக்கு போ. செந்தில், என்ன பாரு.